வணக்கம் மக்களே, நான் தான் ஜேகே பேசுகிறேன். இன்று என்னுடைய ஆருயிர் பாட்டியம்மானுடைய 12வது நினைவு நாள். அவங்க பேர் சரஸ்வதி அம்மையார். நோய்வாய்ப்பட்டு தான் அவங்க இந்த உலகத்துக்கு பிரிஞ்சாங்க. ஆனால் என்னோடய உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆன்மாவாக இருக்காங்க. என்னுடைய மகன் ரூபத்தில் இருக்காங்க. அவங்க பேரை தான் நான் வச்சுருக்கேன். நான் அவங்க நினைவாகவும் அவங்களோட அட்வைஸில் தான் என் வாழ்க்கை ஓடுது. அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது. உங்களுக்கும் இவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு அந்த ஆன்மா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவங்க மறைஞ்சப்போ நான் வெளிநாட்டில் இருந்தேன். மறுநாளே போயிட்டேன். அன்றைக்கி போயாச்சு ஆக்சுவலாக. பட் மறுநாள் தான் ரீச் ஆனேன். காலையில் கோயம்புத்தூரில். பேர் சரஸ்வதி அம்மையார். கோட்டூரில் வாழ்ந்தாங்க. சிங்க பெண்மணி. எங்கள் குடும்பம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்குது, நாங்கள் இருக்கிறோம். அவங்களுடைய பேரன் இங்கே இருக்கான், அவங்க பேத்தி இங்கே துபாயில் இருக்காங்கிற காரணம் சரஸ்வதி பாட்டி தான். அவங்க ஆரம்ப காலங்கள்லேருந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டவங்க. இதை விட முக்கியமான ஹைலைட்டு, இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க காரணமே என்னுடைய பாட்டியம்மாவில் தான். நான் பிறந்த 3 மாதத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அம்மாவுக்கு ஜன்னி வந்ததுனால உடம்பு முடியாமல் போயிடுச்சு. தாய்ப்பால் கொடுக்க முடியல. இப்போ டாக்டர் கைவிட்டார். இறந்து போயிடுவான் பையன், இந்த குழந்தை இறந்துடும்னு சொன்னாங்க. இவங்க தான் அந்த கேழ்வரகு கஞ்சி வச்சு எனக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு வயசு 53. அந்த அம்மா தான் காரணம். ரொம்ப ஒரு தெய்வீகமான பெண்மணி, ரொம்ப ஹெல்பிங் பர்சன், சாஃப்ட் லேடி. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, அப்புறம் நடிகை குஷ்பு, அப்புறம் டிகே பட்டம்மாள், இவங்களாம் நல்லா தெரியும். அவங்களுக்கு வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நல்ல பேச்சாளர், சமாதான பேச்சாளர், அமைதியான பெண்மணி, நல்ல ஒரு ஹெல்பிங் பர்சன், ஆன்மீகவாதி, ஆமாம், தைரியசாலி. இன்றைக்கி எங்கள் குடும்பம்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி, என்னுடைய தங்கையாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஆணி వేర్న அவங்க தான். నమస్కారం అండి, వందనాలు అందరికీ. ఈరోజు